செய்திகளின் பார்வை கலந்துரையாடலில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். இளைஞர்கள் ஒரு நாட்டின் தூண்கள். அவர்களின் அறிவுசார் திறனும் பொருளாதார சூழலும் அதற்கு அடிப்படையாக திகழ்கின்றன. ஆனால் மலேசியாவை பொறுத்தவரை 2020ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 5000க்கும் அதிகமான இளைஞர்கள் பேங்க்ரப்ட் எனப்படும் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏறக்குறைய 53,000க்கும் அதிகமான இளைஞர்கள் சுமார் 200 கோடி ரிங்கெட் கடன் சுமையை எதிர்கொண்டுள்ளனர். இந்த தரவுகள்லாம் பார்க்கும்போது ஒருவித அச்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது. இந்த சூழலுக்கு என்ன காரணம்? இந்த நிலை இப்படியே நீண்டுகிட்டு போனால் எதிர்காலம் எப்படி அமையும்? இதற்கான தீர்வுகள் என்ன? இது குறித்து பல விளக்கங்களை இன்று நமக்கு அளிப்பதற்கு ஏகேபிகே நிறுவனத்தின் நிதி கல்வி பிரிவு தலைவர் நிர்மலா சுப்பிரமணியம் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவருடன் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கேன், நன்றி. சரி, அதாவது திவால் அப்படின்னு சொல்லும்போது சமூகத்தில் என்ன மாதிரியான புரிதல் ஏற்படுது? ஒட்டுமொத்தமாக பேங்க்ரப்ட் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கு? இப்போ நம்ம பார்த்தோம்னா திவால்னு சொன்னாலே நிறைய பேர் பயந்துருவாங்க. இது அவ்வளோதானா, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு நிறையா கேள்விங்க இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அதனால திவால்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க பேங்க்ரப்ட்னாலே. இப்போ நம்ம பேங்க்ரப்ட்னு எடுத்தோம்னா அது என்னன்னா, இப்போ ஒரு கடன் கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட வங்கியோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகமோ அவங்க என்ன செய்வாங்க, லா படி கார்ட் படி அவங்க இந்த ஆக்ஷன் எடுப்பாங்க ஒருத்தவங்களை திவால் ஆக்குறது. ஆனால் ஒருத்தவங்களை திவால் ஆக்கணும்னா அவங்களோட கடன் பாக்கி 100,000க்கு மேலே இருக்கணும். ரிங்கெட் மலேசியா 100,000க்கு மேலே இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு அந்த திவால் ஆக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இதுக்கப்புறம் அவங்களுக்கு சில விதமாக அப்படி ஹை கார்ட் தான் ஒருத்தவங்களை திவால் ஆக்க முடியும். ஸோ ஒருத்தவங்களை திவால் ஆக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கனால இப்போதைக்கு இந்த கடனை கட்ட முடியாது. ஸோ இப்போதைக்கு அவங்கள ஒரு ப்ரோக்ராமில் போட்டு இந்த ஜபாத்தான் இன்சால்வன்சி, மலேசியன் இன்சால்வன்சி டிபார்ட்மெண்ட் கீழே வந்துடுவாங்க. ஸோ அங்கே அவங்க பேசி இந்த கடனை எப்படி கட்ட முடியும், அவங்களுக்கு எவ்வளோ கட்ட முடியும், அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் இன்சால்வன்சி டிபார்ட்மெண்ட் வழியாக போகும். ஆனால் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அவங்களால வெளியூருக்கு போக முடியாது. அந்த காலகட்டத்தில் டைமில் அவங்க பேரில் எந்த விதமான தொழில் பிஸ்னஸ் அவங்களால செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் தொடர்ந்து அவங்க கட்டிட்டு அவங்கனால அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ இது ஒரு ஆயுள் தண்டனை இல்லை, ஒரு லைஃப் லாங் இது இல்லை. ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டி திரும்ப வெளியே வரலாம். ஸோ இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு உண்மையாக அவங்களால அந்த கடனை கட்ட முடியாமல் சூழ்நிலைக்கு வந்துட்டாங்கன்னா. சரி, இப்போ இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது 18 வயசுலேருந்து 30 ஒரு 35 வயசு வரைக்கும் இளைஞர்கள். இதில் மலேசியாவில் எத்தனை விழுக்காட்டினர் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்? இப்போ யூத்னு எடுத்தோம்னா ஒரு 15% தான் அந்த ஹோல் திவால் ஆனவங்கலேருந்து. இப்போ 2020லேருந்து 2025 ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்தோம்னா ஒரு 15% தான் அந்த 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. ஆனால் ஆக கூட பேர் திவால் ஆகிறவங்க 35லேருந்து 44. ஸோ இதுலேருந்து எப்படின்னா, இப்போ நம்ம யோசிக்கலாம், சரி யூத் நிறைய பேர் ஆபத்தில் இல்லை, ஸோ இப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா 35லேருந்து 44 இதுதான் ஆக பேர் கூட பிரச்சனையில் இருக்கிறவங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் கல்யாணம், திருமண வாழ்க்கை, பிள்ளைங்க பிறக்கிறாங்க, அம்மா அப்பா வயசாகிட்டு இருக்காங்க. அது ஏன் இந்த வயசில் பிரச்சனை வருதுன்னா, அந்த ஆரம்ப காலத்தில் அவங்க யூத் அப்போ தான் வேலைக்கு போகும்போது அப்போ அவங்க அந்த பிளானிங் இல்லை, அந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சரி நான் அப்புறமா பார்த்துக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை லேட்டு வயசானுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பிளான் இருக்கும்போது, இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் நம்மளோட வாழ்க்கை பார்ப்போம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலைனால தான் ஒரு கமிட்மெண்ட் திடீர்னு கூட ஆனோன்னே அவங்களால சமாளிக்க முடியல. ஸோ இவந்தோ நம்ம பெர்சன்டேஜ் குறைவாக இருக்கிறது பார்த்துட்டு இது ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 35லேருந்து பிரச்சனை கூட ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏகேபிகேக்கு கடன் பிரச்சனையோட வரவங்க கூட அதே ஸ்டாட்டிஸ்டிக்கில் தான் இருக்காங்க. 35லேருந்து அந்த 45 ரொம்ப ஒரு
ஒரு கிரிட்டிக்கலான மோமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டைமில் தான் வந்து கடன் பிரச்சனையும் கூட ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரைட் ஆஃப்டர் அந்த எப்போ வேலைக்கு போகிறாங்களோ அப்பேருந்து வந்து அவங்க தொடர்ந்து அந்த மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தான் இது வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு சில தரவுகள் அதாவது நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்னா தனிநபர் கடன், வணிக கடன், வாகன கடன், வீட்டு கடன், கடன் பற்று அட்டை, அதாவது இந்த கிரெடிட் கார்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கடன் பற்று அட்டை, வருமான வரி கடன். இதில் பார்க்கும்போது 47.48 விழுக்காடு, அதாவது 100 விழுக்காடில் ஆல்மோஸ்ட் half ஆஃப் த பெர்சன்டேஜ் வந்து தனிநபர் கடனுக்கு தான் அதிகமானோர் வந்து இந்த பிரச்சனையை வந்து எதிர்நோக்குறாங்க. ஏன்னா வீட்டு கடன் தனியாக இருக்குது, காருக்கான கடன் தனியாக இருக்குது. ஏன் தனிநபர் கடனுக்கு இவ்வளவு அதிகமான விழுக்காடு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு? இந்த கடன் எடுத்தோம்னா இது பர்சனல் லோன், பர்சனல் ஃபைனான்சிங் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் வந்து ஓகே தெரிஞ்சிருச்சு. இந்த கடன் என்னன்னா அது கணக்கு பண்ணுற விதம். ஏன்னா அதோட வட்டி வந்து ஃப்ளாட் ரேட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா முன்கூட்டியே கணக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 100,000 இருக்கிறேன்னா, ஸோ 100,000க்கு வந்து 3% வட்டியா, ஸோ 3%க்கு வந்து அப்ஃப்ரானே வந்து முன்கூட்டியே வந்து அவங்க கணக்கு பண்ணிடுவாங்க எத்தனை வருஷத்துக்கு எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ பர்சனல் லோன், பர்சனல் ஃபைனான்சிங் எடுத்தோம்னா மேக்ஸிமம் 10 வருஷம் லோன் அப்படின்வாங்க. ஸோ 10 வருஷம் லோனுக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா வட்டியே வந்து ஒரு 30,000 40,000 50,000 கிட்ட வந்துடும். ஸோ அந்த கணக்கு பண்ணுற டைம்லேயே வந்து 150,000க்கு போயிடும். இன்னொன்று வந்து பர்சனல் லோன் எடுத்தோம்னா பர்சனல் ஃபைனான்சிங் கூட தொகைக்கு எடுக்கிறாங்க. இப்போ கடன் பற்ற அட்டை விட, கிரெடிட் கார்டு விட இது வந்து பெரும்பாலும் வந்து அந்த எடுக்கிற லிமிட் வந்து குறைவாக கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களை திவால் ஆக்கணும்னா 100,000க்கு மேலே வரணும்ல. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பர்சனல் லோன் வந்து பெரும்பாலும் வந்து ஹவுசிங் ரெனோவேஷனுக்கு செய்கிறாங்க, இல்லாட்டி மற்ற கடனை செட்டில் பண்ணுறோன்னுக்காக எடுக்கிறாங்க. அண்ட் எடுக்கும் போதே வந்து 80,000 100,000 அந்த மாதிரி எடுக்கும் போது பாக்கி வந்து டக்குன்னு 100,000க்கு மேலே போயிடும். ஸோ அதனால வந்து சுலபமாக வந்து திவாலுக்கு கொண்டுட்டு போகிற பெர்சன்டேஜ் வந்து கூட இருக்குது. இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த 2020க்கு முன்னால் எல்லாம் பார்த்தோம்னா வாகனம் தான் வந்து ஆக கூடையாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து திவால் ஆனது வாகனம் சம்மந்தப்பட்ட லோன், அதாவது கோவிட் காலகட்டத்துக்கு முன்னாடி. ஸோ நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, ஆனால் அந்த செலவு இல்லாட்டி மற்ற கடனை செட்டில் பண்ணுறதுக்காக வந்து இந்த பர்சனல் லோன் எடுத்திருக்காங்களா என்னன்னு டீட்டெயிலான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. ஆனால் பெரும்பாலும் வந்து நிறைய பேர் அவங்களோட செலவுக்கு தான் எடுத்திருக்காங்க இந்த பர்சனல் லோன். ரைட், கூட தொகை எடுக்கிறவங்க வந்து முக்கால்வாசி வந்து மற்ற கடனை செட்டில் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி வீட்டு ரெனோவேஷன் செய்கிறதுக்கும் தான் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அண்ட் சில நியூஸ் கூட வந்திருக்கு, காடி வாங்குறதுக்கு கூட வந்து பர்சனல் லோன் எடுத்திருக்காங்க. ஏன்னா காடி வாகனம் எடுக்கிற லோன் வந்து நம்ம எடுத்தோம்னா கட்ட முடியாமல் தொகை காலத்தில் போணுச்சுன்னா காரியை தரை பண்ணிடுவாங்களே. ஆனால் இது சரியாகவே இல்லை. ஏன்னா இங்கே உள்ள வட்டி இன்னும் கூட இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால சில பேருக்கு வந்து அந்த கணக்கு வாசி தெரியல, எவ்வளோ கூட நம்ம கட்டுறோம் அப்படின்னு தெரியாமல் வந்து சிக்கலில் மாட்டிடுறாங்க. பொதுவாகவே வந்து இந்த வங்கிகள் வந்து கடன் கொடுக்கும்போது வீட்டுக்காகட்டும் வாகனத்துக்காகட்டும் எதுக்கு கடன் கொடுத்தாலுமே வந்து முதல்ல வந்து அந்த வாடிக்கையாளர் கட்டண பணம் எல்லாமே வந்து வட்டிக்காக அவங்க எடுத்துடுறாங்க. பிற்பாடு தான் பிரின்சிபலுக்கு வந்து அவங்க கழிக்கிறாங்க இல்லையா? ஆனால் சில லோன் வந்து வீட்டு லோன் அப்படின்னு எடுத்தோம்னா வட்டிக்காகவும் எடுக்கிறாங்க, ஆனால் பிரின்சிபலும் குறையும். இப்போ நம்ம கூட கட்ட இது ரிடியூசிங் பேலன்ஸ்னு சொல்கிறது. ஸோ கட்ட அந்த கணக்கு பண்ண வட்டி வந்து பேலன்ஸ் மேலே கணக்கு பண்ணுவாங்க. ஸோ வட்டியும் குறையும். ஆனால் பெரும்பாலும் ஒரு பர்சனல் லோனு பர்சனல் ஃபைனான்சிங் வந்து ஃப்ளாட் ரேட்னால பிரின்சிபல் குறைஞ்சாலும் வட்டி குறையாது, அது முன்கூட்டியே கணக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து கிரெடிட் கார்டு கடன் பற்ற அட்டையும் வீட்டு கடனும் ரிடியூசிங் பேலன்ஸில் போகணும்னு சொல்லுவோம். அப்படின்னா வட்டி வந்து பாக்கி மேலே கணக்கு பண்ணுவாங்க. ஆனால் பர்சனல் லோன் வாகனம் எடுக்கிற லோன் வந்து பெரும்பாலும் வந்து ஃப்ளாட் ரேட் முன்கூட்டியே வந்து பிரின்சிபல் மேலே கணக்கு பண்ணி வட்டி குறையாது. ஸோ அத்தனை வருஷத்துக்கு நீங்கள் சீக்கிரமாக கட்டினா கூட நீங்கள் கூட மாதம் வந்து கூட கட்டினா கூட அதே வட்டி தான் கட்டிட்டு இருக்க போகிறீங்க.
சரி, அப்போ வந்து நிச்சயமா வந்து இந்த பர்சனல் லோன் அப்படின்றது வந்து வேண்டாம் அப்படின்றது தான் உங்களோட ஆலோசனையா இருக்கு. வேண்டான்னு சொல்லல, முடிந்த அளவுக்கு குறைக்கலாம். எதுக்காக எடுக்கிறோன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த முக்கியமான ரீசனே வந்து நம்ம எதுக்காக அந்த லோன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. நிதி நிர்வகிப்பு வந்து இளைஞர்கள் மத்தியில எப்படி இருக்கு? அவங்களுடைய அந்த விழிப்புணர்வு, நிதி நிர்வகிப்பு குறித்த விழிப்புணர்வு நிலை வந்து இளைஞர்கள் மத்தியில எப்படி இருக்கு? இப்போ நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்படி எடுத்தோம்னா ஸ்டில் வந்து ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு ரேட் எடுத்தோம்னா மலேசியாவில் வந்து நம்ம இன்னும் குறைவாக இருக்கிறோம். சில நாடுங்க எஸ்பெஷலி ஆசியானில் எடுத்தால் கூட நம்ம அந்த பெஞ்ச்மார்க் விட இன்னும் குறைவாக இருக்கிறோம். இந்த உலக OECD கீழே வந்து ஒரு சர்வே செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஸ்டில் வந்து நம்ம ஸ்டில் குறைவாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. அண்ட் யூத்துன்னு எடுத்தோம்னா இந்த சேமிப்பு தான் வந்து நிறைய பேர் ஆய்வு செஞ்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டில் ஒரு 26%, ஒரு 30% யூத் வந்து ஒரு 1000 வெளி ஒரு எமர்ஜென்சிக்கு கூட அவங்களால சேமிக்க முடியல அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து இப்போ அந்த பை நவ் பே லேட்டரோட புதுசாக வந்திருக்க ஒரு ஸ்கீம் வந்து அதில் வந்து 70% யூசர்ஸ் வந்து யூத். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு நிறைய பேர் கடனில் ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் சின்ன சின்ன பொருட்கள் இந்த மாதிரி. ஏன்னா பை நவ் பே லேட்டர் பெரும்பாலும் வந்து சின்ன சின்ன தொகையாக தான் இருக்குது. ஸோ இதில் கூட வந்து நிறைய பேர் யூத் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றும் பெரிய தொகைக்கு வரல. ஆனால் நிறைய பேர் பேங்க் நகர இவங்கெல்லாம் வந்து பயப்படுறாங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து நிறையா வந்து இப்போ திட்டம், எஜுகேஷன், கல்வி அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பை நவ் பே லேட்டர் அது ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கும் ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு விஷயம் பார்த்தோன்னே பிடிச்சிருது, வாங்கிடுறாங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டேபிள், அந்த எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த இது ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள், இல்லைன்னா அந்த ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து அவர்கள் எதிர்நோக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்? ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்கும் தான் பாதிப்பாக இருக்குது, இளைஞர்கள் மட்டும் இல்லை. ஆமாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்து ஒன்றும் சுலபமாயிடுச்சு. நம்ம வந்து வெளியவும் போக தேவையில்ல, எதுவுமே செய்ய தேவையில்ல. அதுவும் வந்து அந்த பேமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக வந்து நம்ம லிங்க் பண்ணிடலாம். ஸோ முக்கியமாக வந்து வாங்குறது பற்றி தப்பு இல்லை. ஆனால் நம்ம வாங்குற போகிற பொருள் வந்து நம்ம திட்டம் பண்ணிட்டோமா, இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து வருமானம் எடுத்தோன்னா இது எதுக்காக செலவு பண்ண போகிறோன்னு ஒரு திட்டம் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து சரி என்னோட ஆசைக்கு வந்து நான் எவ்வளோ ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கணும். அறவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி இதெல்லாம் வந்து என்னோட ஆசைக்கு, சரி ஒரு மாதத்துக்கு ஒரு சட்டை வாங்க போகிறோமா, சரி அது எவ்வளோ நம்மளால ஒதுக்க முடியும் அப்படின்னு அந்த கணக்கு செஞ்சிட்டோம்னா அப்போ அது சுலபமாக இருக்கும். ஸோ என்னோட லிமிட் இந்த மாதத்துக்கு வந்து இவ்வளோ தான். ஸோ அந்த மாதிரி புவர் மேனேஜ்மெண்ட் இல்லை, ரொம்ப ஆசை அது எப்படி கட்டுப்படணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்லிடலாம், ஆனால் டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கிரெடிட் கார்டு இல்லை பர்சனல் லோன் இந்த மாதிரி தொகைக்கு வந்து அவங்க எஸ்பெஷலி கிரெடிட் கடன் பற்ற அட்டையை வந்து லிங்க் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அந்த ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லாம் போனோம்னா பேமெண்ட்க்கு வந்து ஒன்று லிங்க் பண்ணுவோம்ல, அது சுலபமாக ஆக்கக்கூடாது. ஸோ ஏற்கனவே எந்த அக்கௌண்ட்டும் நம்ம லிங்க் பண்ணாமல் இருந்தோம்னா ஸோ நம்ம போய் வாங்கும் போது அது பேமெண்ட் கட்டும் போது கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ராசஸில் சில நேரத்தில் நம்மளுக்கு அந்த டைம் இல்லை. ஸோ நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். இல்லாட்டினா கார்ட்டில் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஆசையாக இருந்துச்சுன்னா சரி கார்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா டிசைட் பண்ணுவோம். எப்போவுமே எல்லாமே வந்து கார்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து தான் போய் பே பண்ணோன்னா பெரும்பாலும் வந்து நம்ம செய்ய மாட்டோம், விட்டுருவோம், மறந்துடுவோம். ஸோ அதுவும் ஒரு வகையில் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ டோன்ட் மேக் என்ன சொல்லணும்னா அந்த கட்டணம் கட்டுறது வந்து சுலபமாக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது நானே அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து கடந்து வந்திருக்கேன். ஏன்னா பேமெண்ட் செய்யும்போது இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும், அது ப்ராசஸ் அப்படியே பஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால உண்மையாகவே நீங்கள் சொல்லுது போல் மறந்துருக்கேன், வாங்காமல் எத்தனையோ பொருள்கள் விட்டுருக்கேன். சரி, இப்போ வந்து இளைஞர்கள் அவங்களுடைய மாதாந்திர சம்பளத்தில் வந்து எத்தனை விழுக்காட்டை வந்து சேமிக்கிறாங்க, எத்தனை விழுக்காடு வந்து செலவு செய்கிறாங்க, எத்தனை விழுக்காடு சேமிக்கணும், எத்தனை விழுக்காடு செலவு செய்யணும்? இப்போ ஆய்வு வந்து எந்த இதுவும் வந்து காமிக்கல. பெரும்பாலும் வந்து அவங்க சேவிங்ஸ் குறைவாக இருக்குது தான் சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து பெரும்பாலும் எல்லாரும் ஆனால் சேவிங்ஸ் குறைவாக இருக்கிறனாலே பார்க்கலாம் நிறைய பேர் சேமிக்கலை, அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல.
எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம சேவ் பண்ணணும்னா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா 10% நம்மளோட வருமானத்துலேருந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10% சேமிப்புக்கு போயிடலாம். யூத்தாக இருக்கும்போது கமிட்மெண்ட் குறைவாக இருக்கும். பெரும்பாலும் வந்து நிறையா லோன்ஸ் இன்னும் எடுக்காமல் இருப்பாங்க. மேபி மோஸ்ட் அவங்களோட படிக்கிறதுக்கு எடுத்த லோனு இல்லாட்டி வாகனம் வாங்கின லோன். ஸோ அவங்க என்ன செய்யலான்னா முன்கூட்டியே வந்து ஒரு 30%லேருந்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த லேட்டர் ஏஜில் வந்து இப்போ கமிட்மெண்ட் கூட ஆகும்போது அப்போ அட்லீஸ்ட் இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். ஸோ ஒரு 10லேருந்து ஒரு 30%. சில பேர் இப்போ நம்ம இந்த சொன்ன கையோட எங்கெங்க சேமிக்க முடியும், விலைவாசி அடுத்த கேள்வியும் கூட. என்ன மாதிரி சவால்கள் சேமிக்கிறதுக்கு, என்ன மாதிரியான சவால்களை அவர்கள் நிறைய இப்போ எடுத்தோம்னா ஈவன் ஏகேபிகேக்கு வரவங்க நம்ம கேட்போம், ஏன் இந்த கடன் பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா விலைவாசி இப்போதைக்கு வந்து அதுதான் சொல்கிறாங்க, விலைவாசிலாம் ஏறிடுச்சு. இது வந்து நம்ம டினை பண்ண முடியாது, இது வந்து நடந்துட்டு இருக்கு, இது ரியாலிட்டி. ஸோ அதனால வந்து நம்ம அதுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஸோ சேமிப்புன்னு எடுத்தோம்னா எல்லாரும் வந்து 100 இங்கே 200 அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை ஒரு நாள் கூட ஒரு சேமிப்புங்க. ஸோ அந்த தொகை வந்து எவ்வளோன்னு பார்க்கக்கூடாது, ஆனால் தினமும் கன்சிஸ்டண்டாக செய்யணும், அப்படி அடிக்கடி செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து சில நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் கல்வியெலாம் செய்யும்போது நாங்கள் சேலஞ்ச் கொடுத்துருக்கோம். 5 வெள்ளி சேமிக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச கலரு பச்சை கலரு. ஸோ அது வந்து நீங்கள் 5 வெள்ளி வந்து நீங்கள் சேமிச்சே வாங்க, 5 வெள்ளி கிடைக்கும் போதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க அப்படின்ட்டு. ஸோ சில பேர் எடுத்திருக்காங்க, ஒரு வருஷத்தில் 3000 வெள்ளி 4000 வெள்ளி கூட சேமிச்சிருக்காங்க. ஏன்னா சின்ன தொகை, நம்ம சைட்டில் எடுத்து வச்சோன்னா கூட அவ்வளோ தெரியாது, எஸ்பெஷலி ஒரு வெள்ளி அந்த மாதிரி எடுத்தோம்னா. ஸோ அந்த மாதிரி அவங்க சேமிச்சு வரும்போது அந்த தொகை வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் வந்துடும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அது வந்து அவங்களோட எமர்ஜென்சிக்கு இல்லாட்டி அவங்களோட ஒரு முதலீடாக வந்து வேறு இன்வெஸ்ட்மெண்ட் கூட அவங்க போகலாம். ஸோ டிசிப்ளின் வந்து எப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சுலபமான விஷயம் வந்து சம்பளம் கடிச்ச கையோட கொஞ்சம் தொகை வந்து ஒதுக்கி வச்சிடலாம். முதல்ல சேமிப்பு, அதுக்கப்புறம் தான் மற்ற செலவு. ஸோ முதல்ல சேமிப்பு வந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அது கூட சில பேர் சொல்லுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஆனால் பாதி மாதத்தில் அங்கே போய் எடுத்துருவோம் அப்படின்வாங்க. அங்கே வந்து என்ன செய்யலான்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். அது வந்து ஆன்லைனாக இருக்கக்கூடாது, ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம எடுக்கணும்னா வங்கிக்கு போகணும். ஸோ அதெல்லாம் வந்து எடுக்க முடியாதுன்னு இல்லை, பட் எடுக்கிறதுக்குன்னு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக, பார்க்கிங் தரணும், அப்புறம் டைம் தரணும் வங்கிக்கு போகிறதுக்குனால. ஸோ நம்ம வந்து அது கொஞ்சம் டிலே ஆக்குவோம். அதாவது எளிமைப்படுத்தாமல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமல் அதை வந்து கடினமாக்கிட்டா நம்ம செலவு பண்றதுக்கும் கஷ்டமா ஆக்கிட்டோம்னா அப்போ வந்து நம்ம செய்ய மாட்டோம். அது நீங்க சொன்ன மாதிரி, உங்க கதை சொன்ன மாதிரி தானே. ஸோ இதுவும் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்மளுக்குன்னு டிஃபிகல்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து செய்ய மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்மனால வந்து அந்த சேமிப்பு வந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ கொஞ்ச நாள் வந்து சேமிப்பு ஒரு எமர்ஜென்சிக்கு தொகை வந்த கையோட இவங்கெல்லாம் வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு போயிடணும், முதலீடுக்கு. ஏன்னா இப்போ வந்து விலைவாசி ஏறுறதுல வந்து நம்மளோட அந்த சேமிப்போட வருமானமும் ஏறணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த காசு ஃப்யூச்சருக்கு பாய்க்கலாம். இப்போ ஒரு வெள்ளி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேல்யூக்கும் இப்போ உள்ள வேல்யூக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. வர 10 வருஷமும் அது வேல்யூ இருக்குமா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செஞ்சோன்னு தான் கூட வருமானம் வரும். இன்ஃப்ளேஷன், இது வந்து இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்களே. ஸோ இன்ஃப்ளேஷன் விட கூட வருமானம் வந்தால் தான் வந்து நம்மனால இந்த தொகையை வந்து ஃப்யூச்சருக்கு பாய்க்கணும். ஸோ இதில் கூட வந்து யூத் வந்து சில நேரத்தில் வந்து லேட்டு ஆரம்பிக்கலாம், இப்போ நம்மளுக்கு தான் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கிலேருந்து அவங்க ஆரம்பிக்கணும். சரி, இப்போ நீங்கள் முதலீடுன்னு சொல்லும் போது அது கூட ரொம்ப கரெக்டாக வந்து சரியான ஒரு தளத்தை வந்து தேர்ந்தெடுத்து தான் முதலீடு செய்யணும். அடுத்து என்னென்னா, இப்போது உள்ள இளைஞர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வாழணும், ரொம்ப அதிநவீன திறன்பேசி பயன்படுத்தணும், பெண் பிள்ளைகளாக இருந்தால் அதிகமான விலையுயர்ந்த மேக்கப் செட் பயன்படுத்தணும், ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இது ஏன்? இதை வந்து எப்படி அவங்க வந்து நிவர்த்தி செய்யலாம்? இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முந்திலாம் வந்து நம்ம இன்னொருத்தவங்க எப்படி செலவு பண்ணுறது பார்க்கணுன்னா அவங்கள போய் பார்க்கணும், வெளியே ஆகணும். இப்போதைக்கு வந்து ஃபோன் எடுத்தாலே நம்ம எல்லாமே பார்த்துடலாம்ல.
ஸோ ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு நீங்கள் சொன்னது உண்மை. இப்போதைக்கு யூத் வந்து நிறைய பேர் வந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகிறாங்க. ட்ராவலிங், லைஃப் ஸ்டைல், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து டைம் வேணும், மீ டைம் வேணும், இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு. மீ டைம், ஐ நீட் ஸ்பேஸ், ஸோ ஹீலிங் அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. தப்பு இல்லை, அதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லை. ஏன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோன்னு பார்க்கணுன்னா அதுக்கும் திட்டம் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நான் இது செய்ய போகிறேன்னா நான் அது பிளான் பண்ணோம். ஒரு ஹாலிடேக்கு போகிறேன்னா சரி இந்த ஹாலிடேக்கு எவ்வளோ வரும் தொகை, அண்ட் சரி எவ்வளோ நம்ம சேமிக்கலாம் இதுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த கடன் எடுத்து வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ கடன் எடுக்கும்போது லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நம்ம எடுக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா வடிவேலு சொல்கிற மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஆனால் பிளான் கூட சில நேரத்தில் நம்ம 1000 வெளி, சரி இது போகிறதுக்கு வந்து 1000 வெளி வேணும் அப்படின்னு 1000 வெளி தான் சேமிப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்பார்க்காத விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ எப்போவுமே வந்து பட்ஜெட் பண்ணுறது வந்து ஓகே, நம்ம தேவைப்படுறது வந்து ஒரு 1000 வெளி இருந்தால் நம்மளோட அதுக்கு வந்து பிளான் பண்ணும்போது ஒரு 1200 வெளி 300 வெளி ஒரு பஃபர் இருக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா இது இல்லாத போது தான் வந்து அந்த தெளத்தை சேமிச்சிடுவோம் அந்த பிரச்சனை அந்த விஷயத்துக்கு. ஆனால் திடீர்னு கூட வரும்போது கடனுக்கு போயிடுவோம். ஸோ அதனால அந்த பஃபரும் இருக்கணும். சரி, இப்போ நீங்கள் முதல் சொன்னீங்க இல்லையா, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, நிதி கல்வி வந்து மலேசியாவில் உள்ள அரசாங்க பள்ளிகளாகட்டும் பல்கலைக்கழகங்களாகட்டும் என்ன மாதிரியான பாடங்கள் வந்து அதாவது விழிப்பு நிலை வந்து போதிக்கப்படுது? இப்போ போதுமான அளவில் இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் எடுத்திங்கன்னா இப்போதைக்கு ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் சப்ஜெக்டில் இருக்குது. அவங்களோட பாஷை, மலேசியா, மேத்தமேட்டிக் இந்த சப்ஜெக்டில் இருக்குது செகண்டரிலையும். ஆனால் சப்ஜெக்டில் இருக்கிறனால நம்ம பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து உண்மையாக அது எப்படி அப்ளை பண்ணுறது வந்து நம்ம பெரும்பாலும் வந்து பயன்படுத்தலை, பரீட்சைக்கு வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நிதி கல்வி வந்து ஒரு லைஃப் ஸ்கில், நம்மளோட வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு ஸ்கில், ரொம்ப தேவைப்படுறது. அண்ட் இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக போகணும் தவிர சப்ஜெக்டில் வந்து அட்லீஸ்ட் அவேர்னஸ் இருக்குது. சப்ஜெக்டில் இருக்கிறது நல்லது, அட்லீஸ்ட் ஒரு வகையில் அவேர்னஸ் இருக்கணும். ஆனால் கூட ப்ரோக்ராம்ஸும் ஆக்டிவிட்டியும் வரணும் இது சம்மந்தப்பட்டது. சில ஸ்கூல்ஸில் செய்கிறாங்க, சில ஸ்கூல்ஸ் வந்து ப்ரோக்ராம் போல். ஏன்னா சேமிப்பு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து முந்திலாம் வந்து பேங்க் ஸ்கூலுக்கே வந்து அக்கௌண்ட்டை திறக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? ஆனால் எத்தனை பேர் வந்து அந்த சேமிப்பை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க? அக்கௌண்ட்டை திறந்துருவோம், அதுக்கப்புறம் சேமிப்பு தொடர்ந்து வரல. ஸோ அதுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் வரணும், இன்சென்டிவ்ஸ் வரணும், எப்படி வந்து இவங்க அந்த ஹேபிட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு வந்து அந்த மாதிரி கூடையான ஒர்க் ஷாப்ஸ் இருக்கணும். யூனிவர்சிட்டி எடுத்தோம்னா நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் இளைஞர்களுக்கு ஏகேபிகே வந்து என்ன மாதிரியான வழிகாட்டிகளை வந்து வழங்குறீங்க? ஸோ நாங்களும் வந்து நிறையா ப்ரோக்ராம் செய்கிறோம். இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் சப்ஜெக்ட் இருக்குது, அண்ட் நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் செய்கிறோம். இடையில வந்து சரி நீங்கள் இவ்வளோ சேமிச்சிங்கன்னா நாங்கள் கூட ப்ரைஸ் கொடுக்குறோம், யார் கூட சேவ் பண்ணுறாங்க. ஸோ சில பேரை வச்சுக்கிட்டு ப்ரோக்ராம் செய்கிறோம். ஸோ இது மூலியமாக வந்து அந்த ஹேபிட்டை உருவாக்கணுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்சென்டிவ் கொடுக்குறோம், ரிவார்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அண்ட் நிறையா மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது, பேங்க் நகாரா, எஸ்சி அண்ட் நாங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து கூட வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ஏகேபிகே வந்து ஏகேபிகே க்ரோ கிளப், யூனிவர்சிட்டிஸ் காலேஜில் வந்து கூட எங்களோட கிளப்பை உருவாக்குறோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸே அவங்களே வந்து எம்பவர்மெண்ட் எடுத்து அவங்களே வந்து ப்ரோக்ராம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஏத்தாப்பில் வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு வந்துக்கு நாங்கள் வந்து உதவியாக இருக்கிறோம். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் எப்படி சொல்லுவாங்க, பியர் டு பியர், ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். கூட்டாளிகளுக்கும்
நம்ம அந்த வயசில் வந்து பெரும்பாலும் கூட்டாளி பேச்சு தானே கேட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி எம்பவர்மெண்ட்டும் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி மேம், இப்போது திவால் நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் அவர்களின் நிலைமையை மேம்படுத்திக் அதிலிருந்து மீண்டு வந்து நிலைமையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிகள் என்ன சுருக்கமாக? அது அவங்க ஜபத்தான் இன்சால்வன்சிக்கு போகணும், மிஷன் இன்சால்வன்சி. கண்டிப்பாக திவால் ஆன கையோடே அங்கே போயிடணும். ஸோ அங்கே வந்து அவங்களோட கேஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து அவங்க பேசுவாங்க. அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட வங்கியோ இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன்கிட்ட பேசி சரி இவங்கனால இந்த தொகையை கட்ட முடியும், ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கூட இருக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்தோடனே அவங்க வந்து போய் அப்ளை பண்ணலாம், நான் வெளியாக போகிறேன், இந்த தொகை என்னால் கட்ட முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த தொகை வந்து அவங்களோட டிஸ்கஷன் படி ஓடும். ஸோ அதுலேருந்து ஆனால் கண்டிப்பாக அவங்க மலேசியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்சால்வன்சிக்கு போய் தான் ஆகணும். சில பேர் வந்து அதுக்கு போகாமல் இருக்காங்க, திவால் ஆயிட்டாங்க, போக பயப்படுறாங்க. ஆனால் அங்கே போகல, அவங்கக்கிட்ட அவங்க பேசலைன்னா அதுலேருந்து வெளியே வர வாய்ப்பே இல்லை. சரிங்க மேம், இந்த 1/2 மணி நேரத்தில் திவால் குறித்து, நிதி நிர்வகிப்பு குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கடன் என்பது உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றல்ல. முறையான சரியான நிபுணர்களை நாடி ஆலோசனை பெற்று அதிலிருந்து நிச்சயம் மீண்டு வர முடியும். அந்த நினைவுறுத்தலின் படி நடந்து கொள்வோம். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த வாரங்களில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.